தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளத்தின் ஆதரவுடன் அடுத்த பிரதமராக மீண்டும் நரேந்திர மோடி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக பிரதமர் மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காததால் கூட்டணி ஆட்சி அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பான தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் உள்ள பிரதமர் மோடியின் இல்லத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமித்ஷா, சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், ஏக்நாத் ஷிண்டே, பவன் கல்யாண், குமாரசாமி, சிராக் பாஸ்வான் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள 15 கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். அப்போது பிரதமர் மோடிக்கு அருகில் சந்திரபாபு நாயுடு அமர்ந்திருந்தார். இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராகவும் பிரதமராகவும் நரேந்திர மோடியை கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒருமனதாக தேர்வு செய்ததற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் அந்த தீர்மானத்தில் இந்தியாவின் பாரம்பரியத்தை பாதுகாத்து நாட்டின் அனைத்து துறை வளர்ச்சிக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 60 ஆண்டுகளில் இல்லாத வகையில் 3வது முறையாக ஒரு அரசாங்கம் தேர்வு செய்யப்படுவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கூட்டத்திற்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். ஆட்சியமைப்பதற்காக பிரதமர் மோடி நாளை உரிமை கோரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் 240 இடங்களை பெற்ற பாஜக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இதையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சியமைப்பதற்கான நடவடிக்கைகளை பாஜக மேற்கொண்டு வருகிறது. தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜக எம்பிக்களின் கூட்டம் நாளை காலை 11:30 மணிக்கு நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினரின் ஆதரவு கடிதங்களுடன் குடியரசுத் தலைவரை பிரதமர் மோடி சந்திப்பார் எனவும் நாளை மறுநாள் பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்திற்கு பிறகு சந்திரபாபு நாயுடு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்கிறீர்களா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த சந்திரபாபு நாயுடு அதில் சந்தேகம் வேண்டாம் என கூறினார். Three parties combined we collected. Why you got that doubt? I don't know. இந்நிலையில் பாஜகவுக்கு ஆதரவு அளிப்பதற்காக ஐக்கிய ஜனதா தளம் தலைவர் நிதிஷ்குமார் நிபந்தனை விதித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்க வேண்டும் எனவும் 2 கேபினெட் அமைச்சர் பதவி மற்றும் 3 முதல் 4 இணையமைச்சர் பதவி அளிக்கப்பட வேண்டும் எனவும் நிதிஷ்குமார் பாஜகவுக்கு நிபந்தனை விதித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே நிதிஷ்குமார் விதித்துள்ள நிபந்தனைகளை ஏற்பதாகவும் அவர் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். தற்போதைக்கு ஆட்சியமைக்க உரிமை கோருவதில்லை என்ற முடிவை இந்தியா கூட்டணி எடுத்துள்ளது. ஆட்சி அமைப்பதற்கு இந்தியா கூட்டணி முயற்சி மேற்கொள்ளவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கப்படும் என்றார். உரிய நேரத்தில் சூழல்களுக்கு ஏற்ப உரிய முடிவுகளை எடுப்போம் என்று அனைத்து தலைவர்களும் ஒருமித்த முடிவை எடுத்திருக்கிறோம். இந்தியா கூட்டணியின் சார்பிலே ஆட்சி அமைப்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. அந்த முயற்சியையும் மேற்கொள்வதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆகவே அதை பற்றி பெரிதாக யாரும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவில்லை. மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லாவும் இதே கருத்தை தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணி மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கு. அடுத்த நகர்வுகள் எப்படி இருக்க போகுது அது பொறுத்திருந்து பாருங்கள். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் ஈஸ்வரன் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். தென் மாநிலங்களின் உரிமைகளை சந்திரபாபு நாயுடு பாதுகாப்பார் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை அடுத்து டெல்லியில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் சென்னை திரும்புவதற்காக டெல்லி விமான நிலையம் வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதே நேரத்தில் விமான நிலையம் வந்த தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து பேசினார்.
இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மு.க.ஸ்டாலின் ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் வென்ற சந்திரபாபு நாயுடுவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததாக கூறியுள்ளார். தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்த ஒத்துழைப்போம் என நம்பிக்கை தெரிவித்ததாகவும், சந்திரபாபு நாயுடு மத்திய அரசில் முக்கிய பங்காற்றுவார் என தீர்க்கமாக நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தென் மாநிலங்களுக்காக வாதிடுவார் என்றும் நமது உரிமைகளை பாதுகாப்பார் எனவும் தாம் நம்புவதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே மு.க.ஸ்டாலினின் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி என்று சந்திரபாபு நாயுடு பதிலளித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணியின் டெல்லி கூட்டங்களில் பங்கேற்க எதிரெதிர் துருவங்களான நிதிஷ்குமாரும் தேஜஸ்வி யாதவும் ஒரே விமானத்தில் பயணித்தனர். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. அதேபோல இந்தியா கூட்டணியின் கூட்டத்துக்காக தேஜஸ்வி யாதவும் டெல்லி சென்றார். இதையடுத்து டெல்லி புறப்பட்ட இருவரும் ஒரே விமானத்தில் பயணம் மேற்கொண்டனர். முன்னும் பின்னுமாக அருகருகே இருந்த இருக்கைகளில் அமர்ந்து இருவரும் பயணம் மேற்கொண்டனர். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதா என்ற கேள்விக்கு பொறுத்திருந்து பாருங்கள் என தேஜஸ்வி யாதவ் பதிலளித்தார். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களுக்கு பிரியாவிடை கொடுக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருந்தளித்தார். 18வது மக்களவைத் தேர்தலை தொடர்ந்து விரைவில் புதிய அரசு பதவியேற்க உள்ளது. இந்நிலையில் மத்திய அமைச்சரவையின் பரிந்துரையை ஏற்று 17வது மக்களவையை கலைத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டார். இதனை அடுத்து மரபின் அடிப்படையிலும் பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோருக்கு பிரியாவிடை கொடுக்கும் வகையிலும் குடியரசுத் தலைவர் டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இரவு விருந்து அளித்தார். இதில் பிரதமர் நரேந்திர மோடி, குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான ஜெக்தீப் தங்கர், மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா உள்ளிட்டோரை குடியரசுத் தலைவர் வரவேற்றார். இரவு விருந்தில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித் ஷா, நிதின் கட்கரி, நிர்மலா சீதாராமன், தர்மேந்திர பிரதான் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இந்தியா கூட்டணி பெற்றுள்ள வெற்றியால் சர்வாதிகாரத்திற்கு கடிவாளம் போடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய ஆட்சியாளர்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கையில்லை என்பதைதான் தனிப்பெரும்பான்மை பெற முடியாத பாஜகவின் சரிவு காட்டுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வெறுப்பு பிரச்சாரம் செய்யாத திமுக தலைமையிலான அணி மீது முழுமையான நம்பிக்கை வைத்து 40 தொகுதிகளிலும் முழுமையான வெற்றியை அள்ளித்தந்த தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களுக்கு கோடான கோடி நன்றி என குறிப்பிட்டுள்ளார். மத்திய ஆளுங்கட்சியின் அதிகார பலம், அடுக்குமுறைத்தனம், அவதூறு பரப்புரைகள் இவற்றை தகர்த்தெறிந்து 40க்கு 40 என்ற மகத்தான வெற்றியை பெற்றிருப்பதாகவும், மதவாத அரசியல் சக்திகள் மலரவே முடியாதபடி செய்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மட்டும்தான் இந்தியா கூட்டணிக்கு முழுமையான வெற்றி கிடைத்திருப்பது ஓயாத உழைப்புக்கு சான்று என தெரிவித்துள்ளார். நாடே திரும்பி பார்க்கும் வகையிலான இந்த வெற்றி இந்திய அரசியலில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கூட்டணி பெற்றுள்ள வெற்றியால் சர்வாதிகாரத்திற்கு கடிவாளம் போடப்பட்டுள்ளதாகவும், நாட்டை வழிநடத்தும் இந்த மகத்தான வெற்றிக்கு திமுக பெருந்துணையாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.